புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுகா வளவம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ மூங்கிலையனார் கோவில் சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்துள்ளோம். அந்த வழக்கில் எங்களுக்கு 3வது மண்டபப்படி வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் இருதரப்பும் சம்மத்தத்தோடு திருவிழா நடத்தலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் நேற்று 15/7/2022 அறநிலைத்துறை ஏசி அவர்கள் எங்களை அழைத்து சமாதான கூட்டம் அங்கே அறநிலைத்துறை அலுவலகத்தில் நடத்தினார். எங்களிடம் நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது நாங்கள் 3வது வாரம் காப்பு கட்டி கொள்ளலாம் என்று தெரிவித்தோம். அவர்கள் எங்களுடைய எதிர்த்தரப்பை முதல் வாரம் கட்டலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 3வது வாரம் சொல்றீங்க, அவங்க 1வது வாரம் சொல்றாங்க, 3வது வாரம் கட்ட முடியாது, கட்டினா எங்களுக்கு திருவிழாவே வேண்டாம் என்று எங்களுடைய எதிர்த்தரப்பினர் ஏந்திரிச்சு சென்று விட்டார்கள். அதன் பிறகு 3வது வாரம் கட்டுவதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று இது இணை ஆணையர் கார்த்திகேயன் கூறிவிட்டு இந்த சம்மதம் இந்த இருதரப்பு சம்பந்தம் ஏற்படவில்லை என்று கருத்து எங்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு எங்களை ஏமாற்றிவிட்டு மற்ற 8 கரைகாரர்களுக்கு நடத்தலாம் என்று அவர் தவறான ஒரு தகவலை கொடுத்து விட்டு சென்று விட்டார். இதனால் இந்த அறப்போராட்டம் நாங்கள் நடத்தினோம். ராஜமாணிக்கம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இரு தரப்பையும் கூப்பிட்டு பேசினாங்க. நாங்கள் வழக்கு நடந்ததை இரு தரப்புலையும் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அவங்க இந்த சமாதான கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதில் கையெழுத்து போடுறதுக்கு கூட முடியாதுன்ட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டு நான் திருப்பி ஒரு பீஸ் மீட்டிங் போடுறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்னா நாங்கள் ஒத்துழைச்சிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நாங்கள் உபயோக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க ஆர்டர் பிறப்பித்தது 2 தரப்புக்கும் இல்லாமல் ஒரு தரப்புக்கு மட்டும் ஆர்டர் பிறப்பித்திருக்காங்க. இப்ப இப்ப நாங்க அவங்கள்ட்ட தாசில்தார்மாரிடம் சுமார் ஒரு 5 மணி அளவில் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஏசியிடம் பேசினார்கள். அவங்க பேசிட்டு எங்கள்கிட்ட அவங்க நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது நான் செய்ததை செய்துவிட்டு நீங்க முடிந்தா செய்து கொள்ளுங்கள் என்று எங்களுடைய தொலைபேசி மூலம் சொல்லிவிட்டார். அதன் பிறகு அறநிலையத்துறை வட்டாட்சியர் அவர்கள் நீங்க என்ன செய்யலாம் நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு தீர்வு இல்லாததுனால நாங்க இந்த அறப்போராட்டத்தில் இறங்கினோம். இப்ப பேச்சுவார்த்தை பண்ணது உதவி கண்காணிப்பாளர் அவர்கள், திருப்பி தாசில்தார் அவர்கள். அவங்க இப்ப தற்சமயம் தற்காலிகமாக நாளை காப்பு கட்டுதல் நிறுத்தப்பட்டு பீஸ் மீட்டிங் நடத்தி அதுல என்ன முடிவு எட்டப்படுகிறதோ அதன்படி திருவிழா நடத்தலாம் என்று உத்தரவாதம் கொடுத்து கடிதம் கொடுத்துள்ளார். என் பேர் ராஜமாணிக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுகா வளவம்பட்டி மூங்கில் ஐயனார் கோவிலில் தலித் மக்களுக்கு உரிமை மறுக்கப்படுவதன் தொடர்பாக வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வளவம்பட்டி தலித் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அறப்போராட்டம் நடத்தி இன்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களும் வருவாய் வட்டாட்சியர் அவர்களும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் உத்தரவாதம் நாளை நடைபெற இருந்த மூங்கில் ஐயனார் கோவில் காப்பு கட்டு நிகழ்வு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு சமாதான கூட்டத்தில் இரு தரப்பினரையும் முடிவின் பேரில் திருவிழா நடத்துவதாக உத்தரவாதம் கொடுத்த பிறகு போராட்டம் தற்செயலாக விடுவிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி சாலை மறியல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனீங்க. இப்போ என்ன சார் கோர்ட்டுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தலித் மக்களுடைய பிரதிநிதியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்தது. இந்து அறநிலைத்துறைக்கு இரு தரப்பினரையும் கூடி பேசி திருவிழா நடத்துவதும் காப்புக்கட்டு நிகழ்வு நடத்துவது, மண்டபப்படி நிகழ்வு நடத்துவது இதெல்லாம் இரு தரப்பினருடைய ஒப்புதலோடு நடைபெறும் என்று சொன்னார்கள். ஆனால் தற்பொழுது இந்து அறநிலைத்துறை புதுக்கோட்டை உதவி ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் எதிராக உள்ள சமூகத்தினரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு தலித் மக்களுடைய உரிமையை மறுக்கப்பட்டு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது
வளவம்பட்டி தலித் மக்கள் அறவழி போராட்டம் மூலமாக தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. உங்க பேரு? என் பேரு கோகா செந்தமிழன், விடுதலை சிறுத்தை கட்சி கந்தரோட்டை மாவட்ட செயலர். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே வளவம்பட்டி மூங்கில் ஐயனார் வளவம்பட்டி மூங்கில் ஐயனார் கோவிலின் தலித் மக்களின் பறிக்காதே, தலித் மக்களுக்கு பறிக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்து அறநிலையத்துறை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்து அறநிலையத்தை கண்டிக்கின்றோம். பறிக்காதே பறிக்காதே மூங்கில் ஐயனார் கோவிலில் தலித் மக்களின் உரிமையை பறிக்காதே. வேண்டும் வேண்டும் மண்டபப்படி மேடம், இதை வந்து இந்த போராட்டம் வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருவாய் அத்தாட்சியரை வந்து நம்ம வந்து கேட்டோம். உதவி ஆணையர் தான் எங்களுக்கு கமிட்டி மீட்டிங் போட்டு என்ன பண்ணாரு வந்து நீங்கள் சரியான பதில் கொடுக்கல, காலையில் வாங்கிட்டாங்க. காலையில் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலையில் வந்து காப்பி கொடுத்துட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. போலீஸு மேடம் மேடம் எல்லாம் மட்டும் மீட்டிங் கொடுக்குறோம் 10 மணிக்கு அந்த இடத்துல பேசுகிறேன்னு சொல்லியாது. காப்பு கட்டணம் கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியாச்சு.